பேங்க் அக்கௌண்ட்டை வாடகைக்கு விட்டால் என்ன ஆகும்? ஒரு காலத்தில் நம்ம கையில் பணம் இல்லைன்னா ஏடிஎம்க்கு போவோம். இன்னைக்கு அந்த நிலைமை ரொம்பவே மாறிடுச்சு. கையில் பணம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே இல்லை. இப்போது ஃபோன் எடுத்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னா பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. டீ கடை முதல் பெரிய ஷாப்பிங் மால் வர, பெட்ரோல் பங்க் முதல் மெடிக்கல் ஷாப் வர யூபிஐ பேமெண்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு அன்றாட பகுதியாக மாறிடுச்சு. இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் வளர்ச்சி உலகமே கவனிக்கிற அளவுக்கு போயிருக்கு. 2025 இருந்து 26 நிதியாண்டில் மட்டுமே யூபிஐ பேமெண்ட் மூலமா 24,000 கோடிக்கும் அதிகமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. உலக அளவுல ரியல் டைம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ல சுமார் 49% இந்தியாவோடதுன்னு அரசு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஆனா நம்ம பணத்தை அனுப்புறதுக்கு எவ்வளோ ஈஸியா டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுதோ, அதே டெக்னாலஜி வச்சு பணத்தை திருடவும் அந்த திருடின பணத்தை மறைக்கவும் சைபர் கிரிமினல்ஸ் புது வழிகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதுல இப்போ அதிகமா பேசப்படுற ஒரு வார்த்தை தான் மணி மியூல். மணி மியூல்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து சட்டவிரோதமா வந்த பணத்தை இன்னொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அனுப்பி அங்க இருந்து இன்னொரு வேற அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல கேஷா எடுத்து கொடுக்கறது. அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ற நம்பர் தான் மணி மியூல். இங்கதான் பெரிய ஆபத்தே இருக்கு. உங்க பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கொடுங்க, மாசம் 10,000 ரூபாய் கமிஷன் தரும். ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் உங்க அக்கௌண்ட்ல வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஆன்லைன் ஜாப், வீட்ல இருந்து வேலை, டெய்லி ஈஸி இன்கம், இப்படி ஆரம்பிக்கிற ஆஃபர் கடைசியில ஒரு சைபர் கிரைம் கேஸ்ல போய் முடியலாம். சில நேரங்கள்ல அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கூட பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாமலே இருக்கலாம். ஆனா சட்டத்தோட பார்வையில கேள்வி என்னன்னா, உங்க அக்கௌண்ட்டே அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுச்சு என்பதுதான். அதனாலதான் ஆர்பிஐ கூட பொதுமக்களுக்கு மணி மியூல் பத்தி தனியா எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்டை மத்தவங்க பணத்தை மூவ் பண்ண யூஸ் பண்ண அனுமதி கொடுக்காதீங்க. ஈஸி மணின்னு சொல்லப்படும் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உங்களை சட்ட சிக்கல்ல சிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ எச்சரிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடுல நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய நடவடிக்கையை பாருங்க. ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதியில தமிழ்நாடு சைபர் கிரைம் விங் 48 மணி நேரம் ஸ்டேட் வைட் ஸ்பெஷல் டிரைவ் ஒன்று நடத்திருக்கு. இதுல 837 பேரு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையில 601 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல பதிவான 9,804 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு தொடர்புடைய சுமார் ரூபாய் 545.27 கோடி அளவான ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷனை அடிப்படையா வச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை தகவல் சொல்லியிருக்காங்க. இது தவிர காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ்ல சில அக்கௌண்ட்ஸை சைபர் கிரிமினல்ஸ் கமிஷன் கொடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சைபர் ஃப்ராட் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். பாதிக்கப்பட்டவர் கிட்ட இருந்து பணம் நேரடியா மெயின் கிரிமினலோட அக்கௌண்ட்டுக்கு போகாது. முதல்ல ஒரு மியூல் அக்கௌண்ட், அங்க இருந்து இன்னொரு அக்கௌண்ட், அங்க இருந்து இன்னொரு அக்கௌண்ட், சில நேரங்கள்ல கேஷா கூட வித்ட்ரா பண்ணுவாங்க. இப்படி பணத்தை பல அடுக்குகள்ல மூவ் பண்ணிட்டா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் மணி மியூல் என்பது சைபர் கிரைம் ஒரு முக்கியமான லிங்கா இருக்கு. இது சாதாரணமா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கலாம். இந்த நெட்வொர்க்கை உடைக்கதான் இப்போ அரசும் வங்கிகளும் டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2026ல இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், அதாவது 14C மற்றும் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் இணைந்து மியூல் அக்கௌண்ட்ஸை AI மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. 14C சஸ்பெக்ட் ரெஜிஸ்ட்ரியில இருக்கிற தகவலை யூஸ் பண்ணி AI பேஸ் ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் மூலமா சந்தேகத்துக்குரிய அக்கௌண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முயற்சியும் தொடங்கி இருக்கு. அதாவது என் அக்கௌண்ட் தானே, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு அக்கௌண்ட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் பேட்டர்ன் கூட பேங்கிங் சிஸ்டம்ஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கதான் தமிழ்நாடு பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் எழுப்பி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. பெட்ரோல் பங்க்ல தினமும் நூற்றுக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு கஸ்டமர் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்துறாங்க. அந்த பணம் உண்மையிலேயே எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்துச்சு? அந்த கஸ்டமரோட பின்னணி என்ன? அந்த பணம் ஒரு சைபர் ஃப்ராட்ல இருந்து வந்ததா? இத பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயி ஒவ்வொருத்தரும் வெரிஃபை பண்றது நடைமுறையில சாத்தியம் இல்ல. இந்த பிரச்சனையை அடிப்படையா வச்சு பெட்ரோல் டீலர்ஸ் அசோசியேஷன் தரப்புல பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் மற்றும் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. அவங்களோட வாதம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் மேல சந்தேகம் இருந்தா அதுக்காக மொத்த
மொத்த பிசினஸ் பேங்க் அக்கவுண்ட்டையும் முடக்கிட்டா அந்த பெட்ரோல் பங்கோட அன்றாட ஆபரேஷன் பாதிக்கப்படும். ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஆயில் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண முடியாது, மின் கட்டணம், மெயின்டெனன்ஸ் செலவு போன்றவற்றையும் சமாளிக்க முடியாது. அதனால ஒரு சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் இருந்ததுக்காக மொத்த அக்கவுண்ட்டையும் முடக்கிறது சரியான நடைமுறையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இந்த விவகாரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சைபர் கிரைம் கட்டுப்படுத்துறது அவசியம். ஆனா அதே நேரத்துல குற்றத்துல தொடர்பே இல்லாத லெஜிட்டிமேட் பிசினஸ் இன்னசென்ட் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ பாதிக்கப்படாத வகையிலும் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும். சில நீதிமன்ற வழக்குகள்லயும் மொத்த அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்றதுக்கு பதிலா டிஸ்பியூட்டட் இல்ல லியன் செய்யப்பட்ட தொகைக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பது குறித்து உத்தரவுகள் வந்திருக்கு. இதுதான் இப்போ உருவாகி இருக்கிற மிகப்பெரிய பேலன்சிங் ஆக்ட். ஒரு பக்கம் சைபர் கிரிமினல்ஸோட பணத்தை உடனடியா பிளாக் பண்ணணும், இன்னொரு பக்கம் அந்த பணத்தோட தொடர்பே இல்லாத ஒருத்தரோட மொத்த அக்கவுண்டையும் முடக்க கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல தான் சரியான நடைமுறை தேவை. ஆனா இந்த பிரச்சனையில பொதுமக்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணுதான், உங்க பேங்க் அக்கவுண்ட யாருக்கும் வாடகைக்கு விடாதீங்க. ஒரு டிரான்சாக்ஷன் தான், கமிஷன் மட்டும் கிடைக்கும், எதுவுமே ஆகாது, எல்லாருமே இப்படிதான் பண்றாங்கன்னு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்து அதை வேற அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ண சொன்னாங்கன்னா முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க, இந்த பணம் எங்க இருந்து வந்தது? அதுக்கான சரியான பதில் கிடைக்கலனா அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து விலகிடுங்க. ஓடிபி, பின், பாஸ்வேர்ட் போன்றவற்றை ஷேர் பண்ணவே கூடாது. பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கொடுக்க கூடாது. ஏற்கனவே ஏதாச்சும் சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும்னு நினைச்சா அதை மறைக்க முயற்சி பண்ணாம உடனடியா பேங்க தொடர்பு கொண்டு சைபர் கிரைம் அத்தாரிட்டிஸ்க்கு தகவல் கொடுக்கிறது முக்கியம். சைபர் ஃப்ராட் விக்டிம் ஆனவங்க 1930 என்ற நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்ளலாம், இல்ல நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலமா புகார் அளிக்கலாம். நாம டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கோம். யூபிஐ நம்ம லைஃப சுலபமாக்கிடுச்சு. ஆனா அந்த வசதியை பயன்படுத்தி கிரிமினல்ஸும் ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. அதனால இனிமேல் சைபர் செக்யூரிட்டி என்பது கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது தேவை. ஒரு தவறான கிளிக், ஒரு ஓடிபி, ஒரு QR ஸ்கேன், இல்லனா ஒரு ஈஸி கமிஷன் ஆசை, இதுல ஏதாவது ஒண்ணு நம்மள மணிமியூலா மாத்திடலாம். அதனால ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பணத்துக்காக மட்டுமே, மத்தவங்க பணத்தை மூவ் பண்றதுக்காக இல்ல. இது ஒரு சின்ன எச்சரிக்கை மாதிரி தோணலாம், ஆனா நாளைக்கு ஒரு சைபர் கிரைம் கேஸ்ல உங்க பேர் வராம தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இதுதான்.